2024 தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்தது. அந்த கட்சிக்கு 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இந்த முறையும் ஹசன் தொகுதியில் போட்டியிட பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஏப்ரல் 26ஆம் தேதி ஹசன் தொகுதியில் வாக்குப்பதிவு. ஆனால் அதற்கு முந்தைய நாள் ஹசன் தொகுதி முழுவதும் பிரஜ்வல் ரேவண்ணா தொடர்பான பாலியல் வீடியோக்கள் வெளியாகின. பிரஜ்வல் ரேவண்ணாவின் பாலியல் வக்கிரங்கள் என்ற பெயரில் 300 பாலியல் வீடியோக்கள் வாட்ஸ்அப் குழுக்களில் பகிரப்பட்டன. அடுத்த சில மணி நேரத்தில் பிரஜ்வல் ரேவண்ணா தொடர்புடைய 2800க்கும் மேற்பட்ட பாலியல் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவின. சிறுமி தொடங்கி முதிய பெண்கள் வரை, தன் வீட்டில் வேலை செய்யும் பணிப்பெண், தனது கட்சியின் மகளிர் அணியைச் சேர்ந்த பெண்கள் என்று அரசு பணியில் இருக்கும் பெண் அதிகாரிகள் வரை அனைவரிடமும் தனது பாலியல் வக்கிரங்களை காட்டியுள்ளார் பிரஜ்வல் ரேவண்ணா. அந்த பாலியல் காட்சிகளை அவரே வீடியோவாகவும் எடுத்திருக்கிறார். அவரின் நண்பர் மூலமாக அவரின் ஓட்டுநருக்கு சென்று ஹசன் மட்டுமல்லாது கர்நாடகா முழுவதுமே பரவி இருக்கிறது. அவரின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கர்நாடகா மட்டுமல்லாது நாடு முழுவதிலும் இருந்தும் கோரிக்கைகள் எழுந்தன. மகளிர் ஆணையத்தின் கடிதத்தை தொடர்ந்து கர்நாடக அரசு சிறப்பு விசாரணை குழு அமைத்து விசாரித்து வருகிறது. கட்சியை விட்டு நீக்க வேண்டும் என்று எழுந்த கோரிக்கையின்படி நேற்று பாஜகவின் செயற்குழு கூட்டப்பட்டு பிரஜ்வல் ரேவண்ணா தற்காலிக நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்.